ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எங்கள் ரைட் சைட் பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே நேச்சுரல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளாக் அண்ட் ஒயிட் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை ஜூம் பண்ணி நான் இப்போ எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமலே எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ரைட் சைடு ஒரு அப்பேர் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்த மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக அந்த இடத்த வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்போஷர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக லைட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி சென்டரில் ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ரெட் ஷேட் வரும். ஸோ அது வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே மறுபடியும் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கர்வ்ஸ் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட்ரல் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை 3 டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 வந்துடும். ஸோ 25 வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ண இடத்து மேலே மறுபடியும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கின்னு தெரிற இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோவை எடிட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இதை இப்போ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்லோட் பண்ணுற மாதிரி சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேவ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உங்களோட இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் சேவ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. Thank you for watching.